அடுத்தடுத்து மல்லி சீரியல்ல பார்த்தீங்கன்னா, வெண்பாவ வந்து சீக்கிரமா கண்டுபிடிக்கிற முயற்சியில வந்து நம்ம மல்லி இறங்க போறாங்க. நம்ம மல்லிக்கும் பார்த்தீங்கன்னா, வெண்பா கையில வந்து கிடைச்சிட போறா. ஏற்கனவே நம்ம மல்லி கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. நல்லபடியா வெண்பா கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் கிடையாது, வீட்ல வந்து வச்சு நீங்க கரெக்ட்டா பூஜை பண்ணுங்க. இந்த மாலை வாடுறதுக்குள்ள உங்க பொண்ணு உங்க கையில கிடைச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நம்பிக்கை நம்ம மல்லிக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. என்னதான் விஜய் வந்து இத பத்தி எதுவுமே வந்து நம்பல அப்படின்னாலுமே, நம்ம மல்லி ரொம்ப ரொம்ப நம்புறாங்க. கண்டிப்பா வந்து கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நம்ம பொண்ணு நமக்கு கிடைச்சிருவா அப்படிங்கிற மாரி நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு மாலையும் கழுத்துமா வந்து 2 பேர் வர்றத பார்த்தா ராஜி, கதிரேஷன் எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். என்ன இவங்க இப்படி இப்படி 2 பேருமே வந்து என்னமோ இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாரி மாலையும் கழுத்துமா வர்றாங்களே அப்படிங்கிற மாரி நெனச்சு வந்து ஷாக் ஆகுறாங்க. இந்த ராஜிக்கு வந்து மல்லி மேல இருக்கிற கோவம் வந்து இன்னும் அதிகமா தான் ஆகுது. ஏன் அப்படின்னா, மல்லிய இந்த வீட்ட விட்டு வெளிய தொரத்தணும் அப்படின்னு தான் வந்து நம்ம ராஜி நெனச்சுக்கிட்டு இருக்கா. இல்ல அப்படின்னா அவ வயித்துல வளர்ற குழந்தைய நம்ம அழிக்கணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ ஏற்கனவே கதிரேசன் கூட சேர்ந்து நம்ம ராஜி பிளான் பண்ணும்போது தான் நம்ம விஜய் அதை கேட்டு கதிரேசனை புடிச்சு கேவலமா கிளி கிளின்னு கிழிச்சு விட்டுருப்பாரு. இதுக்கப்புறமும் வந்து மல்லிய பத்தி ஏதாவது நீங்க நெனச்சீங்க, இல்ல மல்லிக்கு ஏதாவது பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்னே உங்களுக்கு தெரியாது. உங்க வயசுக்கு ஏத்த மரியாதைய நான் குடுக்குறேன். அத நீங்களே கெடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிருப்பா. ஸோ அதனால வந்து நம்ம ராஜி என்ன பண்றது? அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த மல்லி மேல நம்ம விஜய்க்கு வெறுப்ப உண்டாக்கணும் அப்படின்னு நெனைக்கிறா. ஆனா விஜய் வந்து சொல்லிட்டாரு, மல்லி மேல எனக்கு இருக்கிறது கோவம் மட்டும் தான். அதுக்காக மல்லிய நான் வெறுத்து ஒதுக்கிருவேன் அப்படிலாம் அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விஜய்க்கு மல்லி மேல எந்த விதமான வெறுப்பும் கிடையாது. என்ன ஒண்ணு அப்படின்னா, விஜய் சொன்னதையும் மீறி வெண்பாவ வெளியில கூட்டிட்டு போயிட்டு தொலைச்சது மட்டும் தான். ஸோ இந்த மாரி விஷயங்கள் நடக்காம மட்டும் இருந்துருந்துச்சு அப்படின்னா, இந்நேரம் கண்டிப்பா அவங்க 3 பேருமே ரொம்ப ஹேப்பியா இருந்திருப்பாங்க. அண்ட் இந்த நேரத்துல வந்து தான் கன்சீவா இருக்கிற விஷயத்த கூட புருஷன்கிட்ட சொல்ல முடியாத ஒரு நிலைமையில பார்த்தீங்கன்னா, நமக்கு மல்லியும் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மல்லி எல்லா பூஜையுமே வந்து பண்றாங்க வீட்ல உட்காந்துக்கிட்டு. இத ஒரு சாக்கா பயன்படுத்தி இந்த ராஜி பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது நம்ம மல்லிய பேசணும் அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்க. "ஹே மல்லி இங்க வா" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா என்ன உன் புருஷன் உன் மேல கோவமா இருக்கான். ஆனா நீங்க என்னடான்னா மாலையும் கழுத்துமா 2 பேர் வந்து நிக்கிறீங்க. என்ன உன் புருஷன மறுபடியும் உன் கைக்குள்ள போடலான்னு பார்க்குறியா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஆமா அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? என் புருஷன் என் பேச்ச கேட்கறதாலோ, அல்லது என் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன வலிக்குது? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, இங்க பாரு மல்லி தேவையில்லாம நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஏற்கனவே உன் கூட தான் வெண்பா வந்திருக்கா. அவள வேணும்னே நீ தான் வந்து தொலைச்சு, அவள அப்படியே வந்து எங்கேயாவது அனுப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்க. ஆனா இந்த விஷயம் எங்களுக்கு நல்லா தெரியும். என்ன பண்றது? பாவம் இந்த விஜய்க்கு தான் எதுவுமே வந்து தெரிய மாட்டேங்குது. நீ வந்து ரொம்ப நல்லவ. நீ எல்லாம் இப்படிலாம் பண்ண மாட்ட அப்படின்னு அவ உன்னை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கா. அந்த ஒரு நம்பிக்கைக்கு நீ வந்து ரொம்ப ஓவரா தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்க நீங்க பேசுறதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வெண்பா எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது விஜய்க்கு நல்லாவே வந்து தெரியும். அது மட்டும் கிடையாது. வெண்பாவ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு நாளுமே ஏகப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுல எப்பயுமே நான் வந்து தோல்விய சந்திக்கவே மாட்டேன். வெண்பாவ நான் கண்டுபிடிச்சு விஜய் கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அத நான் பண்ணுவேன். அத யாராலயுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி மல்லி உன்னால முடியும்? நீ தானே பிளான் பண்ணி வெண்பாவ கடத்த வச்சிருக்க அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, மல்லிக்கு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. என்ன இது? எதுக்காக நீங்க இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி கிட்ட மல்லி கேட்குறாங்க. ஆமா மல்லி, இதுல என்ன சந்தேகம் இருக்கு? வேணும்னே நீ தான் வந்து வெண்பாவ கடத்த வச்சிருப்ப. கடத்த வச்சுட்டு அவள ஒட்டுமொத்தமா வந்து முடிச்சுட்டா. அதுக்கப்புறம் விஜய் 2 பேருமே சந்தோஷமா இருக்கலாம். அது மட்டும் கிடையாது. விஜயோட இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் அனுபவிக்கிறது வெண்பா தான். அப்போ அந்த குழந்தை இல்ல அப்படின்னா, அடுத்தது உனக்கு தானே வந்து சேரும். இல்ல அப்படின்னா உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு தானே வந்து சேரும். ஆமா, எதுக்காக நீ கன்சீவா இருக்கிற விஷயத்த இன்னும் விஜய் கிட்ட சொல்லாம இருக்க? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, மல்லி எதுவுமே சொல்லாம வாய மூடிட்டு அமைதியா வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. என்ன மல்லி, நான் கேட்கறதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியலல்ல? அப்போ நான் சொல்றது சரிதானே? அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த சொத்துக்காகவோ, நான் எதுக்காகவோ இதுவரைக்கும் ஆசைப்பட்டது கிடையாது. எனக்கு தேவை வெண்பா. நான் வெண்பாவ கூட்டிட்டு வந்து விஜய் கிட்ட நான் ஒப்படைக்கணும். அப்படி நான் ஒப்படைச்சதுக்கப்புறம் உங்ககிட்டலாம் நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ சொல்லிட்டு நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா, விடுக்குன்னு வந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ராஜிக்கு வந்து கோவம் பயங்கரமா ஏறுது. எவ்வளோ திமிரா வந்து என்கிட்டயே இவ இப்படிலாம் வந்து பேசிட்டு போறா.
விஜய் வந்து இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறா அப்படிங்கிற தைரியத்தில் தானே இவள் இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்படிப்பட்ட விஜயே வந்து இவளை ஒட்டுமொத்தமாக அடியோட வெறுத்து இவளை வீட்டை விட்டு வெளியில் கழுத்தை பிடிச்சி வெளியில் தர நிலைமைக்கு நான் கொண்டு வந்து காட்டுறேன். அப்போ தான் வந்து நான் வந்து எல்லாமே எனக்கு வந்து நடக்கும். நான் நினச்ச விஷயமும் எனக்கு நடக்கும். நான் வந்து விரும்புகிற சொத்தும் எனக்கு வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி ராஜி வந்து பிளான் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ராஜியோட பிளான் எப்படி இருக்க போகுது, நம்ம மல்லியை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ராஜி என்ன பண்ண போகிறா. ஏற்கனவே தீபிகா பார்த்தீங்கன்னா மல்லியை அழிக்கணும் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தா. ஒரு வழியாக இப்போ நம்ம தீபிகா வந்து திருந்திட்டா. சரி, மல்லி வந்து அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப நல்லவ போல இருக்கு, எதுக்காக நம்ம அவன் மேலே இப்படி வன்மத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வழியாக திருந்திட்டா. இப்போ பத்தாததுக்கு ராஜி வேற புதுசாக பார்த்தீங்கன்னா முளைச்சி வந்திருக்கு. ஆரம்பத்துலேருந்தே மல்லியை வந்து ராஜிக்கு பிடிக்காது தான். ஆனால் இப்போ கொஞ்சம் ஓவராக வந்து ஆட்டம் காட்ட ஆரம்பிச்சிருக்கா. இந்த ஆட்டம் எல்லாத்தையுமே நம்ம விஜய் முடிச்சு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரத்திலே வெண்பா கிடைச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.